சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இயக்குனர் பாக்கியராஜ் மாரடைப்பால் மரணம். திரைத்துறையினர் உட்பட பலர் இரங்கல். சரித் அபேசிங்கவை அழைத்த அனுர மறுக்கும் மக்கள் விடுதலை முன்னணி. வடக்கை ஆள உள்ள கிழக்கு ஆளுநர் வேதநாயகன் லண்டன் பயணமாக உள்ள நிலையில் நடவடிக்கை. அரசு வழக்குகளை நடத்த புதிய சட்டம், சுயாதீன விசாரணை நடத்தப்படும் என்கிறார் ஸ்ரீலங்கா நீதியமைச்சர். தமிழக இடைத்தேர்தலில் போட்டியிட உள்ள சீமான் தேர்தல் தோல்வியின் பின்னர் அறிவிப்பு. மத்திய கிழக்கில் மீண்டும் போர் பதற்றம், ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல். இனி தொடர்வது விரிவான செய்திகள். தென்னிந்திய பிரபல நடிகரும் இயக்குநருமான பாக்கியராஜ் மாரடைப்பின் காரணமாக இன்று காலை காலமாகியுள்ளார். சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் காலமாகியுள்ளதாக குடும்பத்தினர் அறிவித்துள்ளனர். 1953 ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வெள்ளங்கோயிலில் பிறந்த பாக்கியராஜ் 1977ஆம் ஆண்டு சினிமா துணை இயக்குநராக தன்னுடைய திரையுலக வாழ்க்கை பயணத்தை தொடங்கினார். ஆரம்பத்தில் இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குநராக பணியாற்றினார். அதன் பின்னர் 1979ஆம் ஆண்டு சுவரில்லா சித்திரங்கள் திரைப்படத்தின் ஊடாக இயக்குநராக திரையுலகிற்கு அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து இயக்குநராகவும் நடிகராகவும் கதை, திரைக்கதை, வசன ஆசிரியராகவும் வெற்றி பெற்றதுடன் 75க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இவர் நடித்துள்ளார். மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா, அந்த 7 நாட்கள், தூரல் நின்னு போச்சு, முந்தானை முடிச்சு, சின்ன வீடு, எங்க சின்ன ராசா என இவர் இயக்கி நடித்த திரைப்படங்கள் 1980ஆம் ஆண்டுகளில் வசூல் சாதனை படைத்திருந்தன. மக்கள் திலகம் எம்ஜிஆர் தனது கலை உலக வாரிசு என பாக்கியராஜை அறிவித்திருந்தார். தனித்துவமான கதைக்களம் மற்றும் நகைச்சுவையுடன் கூடிய குடும்ப திரைப்படங்களை உருவாக்குவதில் பாக்கியராஜ் மிகவும் பிரபல்யமானவர். இவரது மறைவிற்கு திரையுலகினர் மற்றும் பல்வேறு தரப்பினர் என அனைவரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். அரசாங்கத்தின் சார்பில் வழக்குகளை நடத்தும் ஒரு சுயாதீன பொறிமுறையாக சுயாதீன அரசாங்க குற்றவியல் அரசு தரப்பு அலுவலகம் ஒன்றை நிறுவுவதற்கான புதிய சட்டம் வெகு விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என ஸ்ரீலங்கா நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த புதிய சுயாதீன அலுவலகத்தை நிறுவுவது குறித்து விரிவாக ஆராய்ந்து அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக உயர் நீதிமன்ற நீதியரசரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான யசந்த கோட்டாகோட தலைமையில் தொழில்நுட்ப நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவானது புதிய சட்டத்தை உருவாக்குவது மட்டுமல்லாமல் தேவையான சந்தர்ப்பங்களில் தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற சட்டங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அவசியமான திருத்தங்களை அறிமுகப்படுத்துவதற்கான பரிந்துரைகளையும் வழங்க உள்ளது. அரசாங்கத்தினுடைய குற்றவியல் வழக்குகளை எவ்வித அரசியல் தலையீடுகளுமின்றி நடுநிலையாக கையாள்வது இந்த சுயாதீன அலுவலகத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த நிபுணர் குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டவுடன் அதன் பரிந்துரைகளுக்கு அமைய வெகு விரைவில் சுயாதீன அரசாங்க குற்றவியல் அரசு தரப்பு அலுவலகம் உத்தியோகபூர்வமாக நிறுவப்படும். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தலைவரான ஹரகட்டாவிடம் லஞ்சம் பெற்ற சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் கொரணை தொகுதி அமைப்பாளர் சரித் அபேசிங்கவை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி சந்திக்க அழைப்பு விடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டை மக்கள் விடுதலை முன்னணி நிராகரித்துள்ளது. சரித் அபேசிங்கவுக்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டில்வின் சில்வா தொலைபேசி மூலம் ஜனாதிபதியை வந்து சந்திக்குமாறு அழைப்பு விடுத்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் வருண ராஜபக்ஷ ஊடக சந்திப்பொன்றில் தெரிவித்தார். இந்த குற்றச்சாட்டை நிராகரித்துள்ள மக்கள் விடுதலை முன்னணி லஞ்ச வழக்கிலிருந்து பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்கான ஒரு முயற்சிதான் இந்த குற்றச்சாட்டு என்று தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை பாதுகாப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு பொய்யான கதையை உருவாக்க
முயற்சிக்கிறது என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பாதாள உலக தொடர்புகளின் ஊடாக ஐக்கிய மக்கள் சக்தி பாரிய வீழ்ச்சி அடைந்தமை நிரூபணமாகியுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணி கூறியுள்ளது. குற்றச் செயல்களில் ஈடுபடும் நபர்களை தங்கள் கட்சியில் சேர்க்கப் போவதில்லை என்றும் அபேசிங்கவை கட்சிக்குள் அல்லது அரசாங்கத்துக்குள் கொண்டுவர முயன்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளையும் நிராகரிப்பதாகவும் தெரிவித்துள்ளது. வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் 2 வார கால அவசிய சுற்றுப்பயணமாக வெளிநாட்டுக்கு செல்ல உள்ளதாக ஆளுநர் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வடமாகாண ஆளுநர் வெளிநாட்டில் தங்கியிருக்கும் காலப்பகுதியில் மாகாணத்தின் நிர்வாக செயற்பாடுகள் மற்றும் அவசர கடமைகளை எவ்வித தடையுமின்றி முன்னெடுப்பதற்காக கிழக்கு மாகாண ஆளுநர் பதில் ஆளுநராக நியமிக்கப்பட உள்ளார். வடக்கு மாகாண ஆளுநர் எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 15ஆம் தேதி வரையிலான 2 வார காலப்பகுதியில் தன்னுடைய தனிப்பட்ட விஜயம் ஒன்றை மேற்கொண்டு லண்டன் நோக்கி பயணமாக உள்ளார். வடமாகாண ஆளுநர் நா வேதநாயகன் வெளிநாட்டில் தங்கியிருக்கும் குறித்த காலப்பகுதியில் மாகாணத்தின் நிர்வாக செயற்பாடுகள் மற்றும் அவசர கடமைகளை தடையின்றி முன்னெடுப்பதற்காக கிழக்கு மாகாண ஆளுநர் பதில் ஆளுநராக நியமிக்கப்பட உள்ளார். இதற்கமைய ஜூலை 1ஆம் தேதி முதல் ஜூலை 15ஆம் தேதி வரை வடக்கு மாகாணத்தின் மேலதிக நிர்வாக பொறுப்புகள் மற்றும் ஆளுநருடைய கடமைகள் அனைத்தையும் கிழக்கு மாகாண ஆளுநரே கவனிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக வடக்கு மாகாணத்தின் உள்ளூராட்சி மன்ற நிர்வாகங்கள் மற்றும் எல்லை கிராமங்களின் அபிவிருத்திகள் குறித்து ஆளுநர் வேதநாயகன் பல அதிரடி நகர்வுகளை மேற்கொண்டு வந்த பின்னணியில் அவருடைய இந்த 2 வார கால வெளிநாட்டு பயணம் அமையவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வடக்கில் கைத்தொழில்களை ஆரம்பிப்பதற்கான ஊக்குவிப்புகளை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தெங்கு மற்றும் உணவுப் பொருட்கள் சார்ந்த ஏற்றுமதி துறையை அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் $3 பில்லியன் பொருளாதாரமாக கட்டியெழுப்புவது தொடர்பாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் தெங்கு மற்றும் உணவுப் பொருட்கள் சார்ந்த உற்பத்தி தொழில்துறையினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. இதன்பொழுது இலங்கையில் தெங்கு மற்றும் உணவுப் பொருட்கள் சார்ந்த ஏற்றுமதி துறையை அடுத்த 2 ஆண்டுகளில் $3 பில்லியன் பொருளாதாரமாக கட்டியெழுப்புவது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. தெங்கு சார்ந்த ஏற்றுமதி துறையை $2 பில்லியன் உணவுப் பொருட்கள் சார்ந்த ஏற்றுமதி துறையை $1 பில்லியன் கட்டியெழுப்புவதற்கு எதிர்பார்க்கப்படுவதோடு அதற்குரிய திட்டங்கள் குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஏற்றுமதி பன்முகப்படுத்தல் மற்றும் பெறுமதி சேர்க்கப்பட்ட தயாரிப்புகளை ஊக்குவிப்பதற்காக அரசாங்கத்தினால் வழங்கப்பட வேண்டிய எந்தவொரு ஆதரவையும் வழங்க எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார். அத்துடன் வடக்கில் கைத்தொழில்களை ஆரம்பிப்பதற்கான ஊக்குவிப்புகள் வழங்கப்படும் என்றும் அங்கு தெங்கு சார்ந்த தயாரிப்புகள் தொடர்பான கைத்தொழில்களை நிறுவுவதற்கு அரசாங்கத்தின் அதிகபட்ச ஆதரவு வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு உற்பத்தியாளரை பாதுகாத்து ஏற்றுமதி உற்பத்திகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை இறக்குமதி செய்வதை முறைமைப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. உள்நாட்டு விநியோக சங்கிலிகளை கட்டியெழுப்பி ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட உற்பத்தி பொருளாதாரமாக உள்நாட்டு பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதை தமது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் நிதி குற்றங்களால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் முறையான நீதி கிடைக்கப்பெற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் பொழுதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். நமது நாடு செலுத்த வேண்டியிருந்த $25 லட்சம் தவணை பணம் அண்மையில் காணாமல் போனது. மோசடியான முறையில் நாடு அதனை இழந்தது. இதன் சுமையை நாட்டின் வரி செலுத்துவோர் சுமக்க வேண்டியுள்ள போதிலும் இது குறித்து இதுவரை முறையான தகவல் எதுவும் இல்லை. இது தொடர்பாக பாராளுமன்றத்துக்கு முறையான அறிக்கை ஒன்றை சமர்ப்பிப்பது அரசாங்கத்தினுடைய கடமையாகும். அரசாங்கம் நிதி குற்றங்களை அரங்கேற்றி வருவதைப் போன்றே நிதி நிறுவன கட்டமைப்புக்குள் இடம்பெறும் நிதி மோசடிகள் மற்றும் முறைகேடுகளின் காரணமாக அப்பாவி வைப்பாளர்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகிறார்கள். சட்ட நடவடிக்கைகள் ஆமை வேகத்தில் தான் நகர்கிறது. இது ஒரு நிதி குற்றமாகும். பல்வேறு செல்வாக்குமிக்க தரப்பினர் இதில் ஈடுபட்டுள்ளதால் உண்மைகளை கண்டறிந்து இந்த அநீதிக்குள்ளான வைப்பாளர்களுக்கு நீதியை நிலைநாட்ட வேண்டும். இவர்களுக்கு எதிராக சரியாக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அரசாங்கத்தினுடைய பொறுப்பாகும். இலங்கையில் கீழ்நிலை நீதிமன்றங்களில் வெற்றிடம் காணப்படுவதால் உயர் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றங்களுக்கான நியமனங்களை வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என ஜனாதிபதி குறிப்பிடுவது முற்றிலும் தவறானது என ஐக்கிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். நீதியரசர்களின் நியமனத்தை இழுத்தடிப்பு செய்வது நீதித்துறை மீது பிரயோகிக்கும் மறைமுகமான அழுத்தமாக கருதப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
අංක 36 දරන ශ්‍රී ලංකා විදුලි බල පනත இலங்கை மின்சார சபையை மறுசீரமைத்து விட்டோம் என்று அரசாங்கம் பெருமிதம் கொள்கிறது. இந்த மறுசீரமைப்பால் பொதுமக்களுக்கு என்ன பயன் கிடைத்தது? கடந்த காலங்களை காட்டிலும் மின் கட்டணம் சடதியாகவே அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய மின் கட்டமைப்புக்கு புதிதாக மின் நிலையங்களை இணைத்துக் கொள்வதற்கு எந்தவிதமான ஒரு நடவடிக்கைகளும் இன்னும் எடுக்கப்படவில்லை. கீழ்நிலை நீதிமன்றங்களில் வெற்றிடம் காணப்படுவதால் உயர் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றங்களுக்கான நியமனங்களை வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஜனாதிபதி சொல்கிறார். இது முற்றிலும் ஒரு தவறான விடயம். நீதியரசர்களின் நியமனத்தை தாமதப்படுத்துவதால் பல நீதிபதிகளின் பதவி உயர்வு தடுக்கப்படுகிறது. இது முறைமையற்றதொரு செயற்பாடு. உயர் நீதிமன்றத்துக்கு நியமனம் பெறும் தகமை உள்ளவர்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தோடு ஓய்வு பெறும் நிலை காணப்படுகிறது. கடந்த காலங்களிலும் அவ்வாறான நிலைமையே காணப்பட்டது. யாழ்ப்பாணம் ஜெய்ப்பூர் வலுவிழந்தோர் புனர்வாழ்வு நிலையத்தின் புனரமைக்கப்பட்ட கட்டடத்தின் மீள்திறப்பு விழாவும் புதிய செயற்கைக்கால் தயாரிப்பு திட்டத்தின் ஆரம்ப விழாவும் நேற்றைய தினம் நடைபெற்றது. யாழ்ப்பாணம் சுண்டுகுழி கொழும்புத்துறை வீதியில் அமைந்துள்ள நிறுவனத்தின் தலைமையகத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது இந்தியாவின் புகழ்பெற்ற ஜெய்ப்பூர் செயற்கைக்கால் பொருத்தும் நவீன முறை முதன்முறையாக யாழ்ப்பாணத்திலேயே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் பயனாளிகளுக்கு முற்றிலும் இலவசமாக செயற்கைக்கால் வழங்கும் திட்டம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டதுடன் புனரமைக்கப்பட்ட கட்டடமும் திறந்து வைக்கப்பட்டு பயனாளர்களுக்கு செயற்கைக்காலும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் 6 தொகுதிகளுக்கு நடத்தப்பட உள்ள இடைத்தேர்தலில் தான் போட்டியிட உள்ளதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட்ட விஜய் திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகினார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 பேரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியிலிருந்து விலகியுள்ள நிலையில் 6 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் 6 தொகுதிகளில் நான் ஏதேனும் ஒன்றில் போட்டியிட வேண்டும் என்பது நாம் தமிழர் கட்சியினரின் விருப்பம் என சீமான் தெரிவித்துள்ளார். பிற கட்சியினரின் விருப்பமும் இதுவாக உள்ளதாகவும் இது தொடர்பான ஆலோசனையில் அம்பாசமுத்திரம் தொகுதி சரியானதாக இருக்கும் என்று முடிவு செய்து போட்டியிட உள்ளதாகவும் கூறியுள்ளார். ஏனைய தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் களமிறக்கப்படுவார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான சமாதான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட நிலையில் ஈரானிய இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தியுள்ளமை மீண்டும் போர் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் அங்கீகரிக்கப்படாத பாதையை பயன்படுத்தியதனால் சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் ஒரு சரக்கு கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து ஈரான் தன்னுடைய போர் நிறுத்தத்தை மீறியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான சேமிப்பு நிலையங்கள் மற்றும் கடலோர கண்காணிப்பு நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. ஈரானிய படைகளால் வர்த்தக கப்பல் போக்குவரத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட நியாயமற்ற தாக்குதல் போர் நிறுத்தத்தை மீறியுள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது. ஈரானின் தாக்குதல் கப்பல் போக்குவரத்து சுதந்திரத்தை பாதித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஹார்முஸ் நீரிணையில் அங்கீகரிக்கப்படாத பாதையை பயன்படுத்தியதினாலேயே சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு மீண்டும் தொடர்ந்தால் பதில் நடவடிக்கை தொடரும் எனவும் ஈரான் கூறியுள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். இயக்குனர் பாக்கியராஜ் மாரடைப்பால் மரணம். திரைத்துறையினர் உட்பட பலர் இரங்கல். சரித் அபேசிங்கவை அழைத்த அனுர மறுக்கும் மக்கள் விடுதலை முன்னணி. வடக்கை ஆள உள்ள கிழக்கு ஆளுநர் வேதநாயகன் லண்டன் பயணமாக உள்ள நிலையில் நடவடிக்கை. அரசு வழக்குகளை நடத்த புதிய சட்டம், சுயாதீன விசாரணை நடத்தப்படும் என்கிறார் ஸ்ரீலங்கா நீதியமைச்சர். தமிழக இடைத்தேர்தலில் போட்டியிட உள்ள சீமான் தேர்தல் தோல்வியின் பின்னர் அறிவிப்பு. மத்திய கிழக்கில் மீண்டும் போர் பதற்றம், ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.